ஹாய் பர்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2026 மேட்ச் நம்பர் உங்களுக்கு 32வது மேட்ச்சு. ஸோ எல்எஸ்ஜி விசஸ் ஆர்ஆர். எல்எஸ்ஜியோட ஹோம் கிரவுண்ட் ஏக்நாத் ஸ்டேடியம், ஒரு நியூட்ரல் கிரவுண்டு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு லோ ஸ்கோரிங் கேம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். காரணம், ஆர்ஆரோட பேட்டர்ஸ் வந்துட்டு எஸ்ஆர்எஸோட கிரவுண்ட்லேயும் சரி, கேகேஆரோட மேட்ச்லேயும் சரி, பேட்டர்ஸ் எல்லாமே அவுட் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு லோ ஸ்கோரிங் கேமாக தான் 2 மேட்சாக போயிட்டுருக்கு. அதுக்கு ஏற்ற பிச்சு ஏக்நாத் ஸ்டேடியம். இதுவுமே அப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பற்றியும் அனலைஸ் பார்த்துடலாம். உங்களுக்கு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அந்த லைக் நமக்கு வீடியோவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களும் யூடியூப் கொண்டு போய் சேர்க்கும். ஸோ நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ஒரு லைக்கை போட்டுருங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த மேட்ச் நான் வீடியோஸ் போடுறப்போ உங்களுக்கு ஈஸியாக பார்த்துக்க முடியும், நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம்லேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அஃபிஷியல் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணிங்கன்னா ஜாயின் ஆயிரும். ஸோ ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்ன யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் இருக்கோ எல்லாமே நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்புறம் வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு ஸோ வென்யூ அண்ட் பிச்சர் போல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏக்நாத் ஸ்டேடியமை பொறுத்த வரைக்கும் அதேமாதிரி ரீலேட் பண்ணியிருக்காங்க சேப்பாக் மாதிரி. பட் ஸ்டில் அது வந்து அதோடைய நேச்சுரல் கண்டிஷன்லேருந்து மாறலை. எல்லா மேட்சஸுமே கிட்டத்தட்ட நியூட்ரலாக தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ டைமென்ஷன்ஸும் கொஞ்சம் பெருசு, ஸ்பின்னுக்கும் எடுக்கும், பிளாக் சைல் விக்கெட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நியூட்ரல் பிச்சாக போயிட்டுருக்கு. ஸோ பிளாக் சைலு, கிரிப்பு, டர்னு, அதே மாதிரி பெரிய கிரவுண்டு, ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுக்க முடியும். பெரிய கிரவுண்ட்னாலே கொஞ்சம் பேட்ஸ்மேன்ஸ்க்கு கஷ்டமாக இருக்கும் கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் கையில் போய் உட்காடுறப்போ அடுத்தடுத்து விக்கெட்ஸ் ட்ராப் ஆகும். ஸோ பேஸ் விக்கெட் விஸ் ஸ்பின் விக்கெட். ஸ்பின்னர்ஸ் 60% விக்கெட்ஸ் வாங்கியிருக்காங்க ஹிஸ்டாரிக்கலி. பேசஸ் 40% விக்கெட்ஸ் தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ ஸ்பின்னுக்கு கண்டிப்பாக எடுக்கும். ஸோ 2 டீமில் இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது நல்ல ஒரு இதுவாக இருக்கும், ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 155 165 தான். ஸோ இந்த சீசனுமே ரொம்ப கம்மியாக தான் போயிருக்கு. டியூ பெருசாக இருக்காது. செகண்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும், ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும், ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். மீடியமான மாட்ரேட்டாக தான் டியூன்றது இருக்கும். லோ டு மாட்ரேட் லெவலில் தான் இருக்கும், ஹையாக இருக்காது. டாஸ் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணிவிட்டு டிஃபெண்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கன்ஃபார்ம் பிளேயிங் 11 பார்த்துடலாம். எய்டன் மார்க்கம், மிச்சல் மார்ஷ். எய்டன் மார்க்கம் தான் இந்த மேட்ச் ஓப்பனிங் வருவார். போன மேட்ச் வந்து அர்ஷ்தீப் சிங்க்கு எதிராக அவருக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டாட்ஸ் இருந்துச்சு. அதாவது 7 டைம் அவுட் ஆகிருக்காரு. அதனால தான் ஆயுஷ் பதோனியை வந்து மேலே இறக்கி விட்டாங்க. அது கொஞ்சம் ஒர்க் ஆச்சு. ஸோ பெரிய உள்ள கிளிக் ஆகலை, பட் கொஞ்சம் ஒர்க் ஆச்சு. மிச்சதெல்லாம் அதே தான். ரிஷப் பண்ட், நிக்கோலஸ் பூரன், ஆயுஷ் பதோனி, அப்துல் சமாத் போன மேட்ச் ப்ளே பண்ணலை, இன்னொருத்தரை ட்ரை பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு முகுல் சௌத்ரி, முகமது ஷமி, ஆவேஸ் கான், திக்வேஷ் ராத்தி போன மேட்ச் இல்லை. இந்த மேட்ச் கண்டிப்பாக உள்ளே கொண்டு வந்துடுவாங்க இந்த கிரவுண்டுக்கு. ஸோ மணிமாறன் சித்தார்த்தும் உள்ளே இருப்பார், பிரின்ஸ் யாதவும் ப்ளே பண்ணுவார். இவர் தான் இந்த டீமில் ஹையஸ்ட் விக்கெட் இருக்கார். பர்பிள் கேப் லீடர் போர்ட்லேயுமே பிரின்ஸ் யாதவ் இருந்துகிட்ருக்காரு. இங்கிட்ட வைபவ் சூரியவன்சி, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், துருவ் ஜுரேல், ரியான் பராக், சுமன் ஹிட்மே, டோனோவன் ஃபெரேரா, ஜடேஜா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், பிஸ்னாயி, துஷார் தேஷ்பாண்டே இந்த மேட்ச் உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. பிரிகேஷ் சர்மா ப்ளே பண்ணுறாரா, அப்படி இல்லாட்டி சந்தீப் சர்மா ப்ளே பண்ணுறாரான்னு தெரில. நான்ட்ரே பர்கர் உள்ளே பிளேயிங் 11 இருப்பார். இதுதான் அவங்களுடைய 11. ஸோ நெக்ஸ்ட் நம்ம டீம் ஃபார்ம் மவுண்டம் பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுது அப்படின்னா, ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட் ஏதோ ஓரளவுக்கு நல்ல ஃபார்முக்கு வந்திருக்காரு. போன மேட்ச் நல்லா ஒரு பேட்டிங் விக்கெட்டு பஞ்சாப்க்கு எகென்ஸ்டாக, அது ஒரு 40 ரன்ன்றது அடித்தார். நிக்கோலஸ் பூரான் எல்லா மேட்ச்சுமே ஃப்ளாப்பு. அதேமாதிரி இந்த டீமில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆரில் பராக், ரியான் பராக் எல்லா மேட்ச்சுமே ஃப்ளாப்பு. ஹெட்மேயர் எல்லா மேட்ச்சுமே ஃப்ளாப்பு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஃப்ளாப்பு ஆகிட்டுருக்காங்க. இன்னுமே ஃபார்முக்கு வர கிடையாது. கீழே வீக்னஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஓப்பனர்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸுன்றது இருக்கும். ஸோ இந்த பக்கம் நல்ல ஒரு பவுலர்ஸ் இருக்காங்க, ஆர்ச்சர், நான்ட்ரே பர்கர். ஸோ லெஃப்ட் ஆர்ம் பேஸுக்கு எதிராக எய்டன் மார்க்கமுக்கு ஒரு மைனஸ்ன்றது இருக்குது. மிச்சல் மார்ஷ்க்கும் அதே தான். பட் எய்டன் மார்க்கம் கம்பேர் பண்ணுறப்ப மிச்சல் மார்ஷ் ஓரளவுக்கு டீசெண்டாக கொஞ்சம் ரன்கள் வந்து அடிச்சிட்டு இருக்காரு. எய்டன் மார்க்கம் போன மேட்ச்சு அதுவுமே நான் ஒரு நல்ல பேட்டிங் பிச்சு அதே மாதிரி 1 ரன் அடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் சஷாங்க் சிங் ஒரு தேவையில்லாமல் ஒரு கேட்ச் விட்டார். அது பஞ்சாப் கிங்ஸ் டீம் கேப்டன்லாம் சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க டீமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பஞ்சாப் கிங்ஸ் டீமு பார்க்கலாம் இந்த டைம் யார் வந்து மேலே வராங்க. அவங்க கன்ஃபார்ம் பஞ்சாப் கிங்ஸ் மேலே வந்துடுவாங்க. அடுத்து ஆர்சிபி மேலே வந்துடுவாங்க. அடுத்தது எந்த டீம் வந்து 3வது 4வது பொசிஷனில் வருதுன்றதை பார்க்கலாம். ஏன்னா ஆர்ஆர் வந்து ஸ்ட்ராங்காக தெரிஞ்சாங்க. பட் வந்து ஃபஸ்ட்டு 4 மேட்ச் ஜெயித்தவங்க அடுத்து 2 மேட்ச்சுமே படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ போன மேட்ச் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான். ஏன்னா உங்களுக்கு ஜடேஜா பாலில் உங்களுக்கு ரிங்கு சிங்கோட கேட்சை வந்து நான்ட்ரே பர்கர் கையில் வந்து கேட்சை விட்டார். அதனால தான் அந்த மேட்ச் தோத்தாங்க. ஸோ இருந்தாலும் லாஸ் இஸ் அ லாஸ். ஸோ இந்த மேட்ச் வின் பண்ண பார்ப்பாங்க. எல்எஸ்ஜி கொஞ்சம் ஆர்ஆரை கம்பேர் பண்ணுறப்ப வீக்காக தான் இருக்காங்க. பட் மேட்ச் வந்து நியூட்ரலாக போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா நியூட்ரல் கிரவுண்டில் நடக்குது. 2 பக்கமே பவுலர்ஸ் கொஞ்சம் நல்லா ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ்ன்றது இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜடேஜா, பிஸ்னாயி, அதுக்கப்புறம் வந்துட்டு
எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோடைய ஆவரேஜ் எல்லாமே ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். லோவர் ஆர்டர் கொஞ்சம் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்காங்க. டோனமன் ஃபெரேரா, ஹெட்மேயர், ரியான் பராக் குறிப்பாக வந்துட்டு உங்களுக்கு பெர்ஃபார்மே பண்ணல இந்த சீசன் ஃபுல்லாகவேவும். இதெல்லாம் அவங்களுடைய வீக்னஸாக இருக்குது. பிளேயர் ஸ்டாட்ஸ் பார்த்துருவோம். டாப் 5 ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எஸ்வி ஜெய்ஸ்வால் 46 எல்எஸ்ஜிக்கு எகென்ஸ்டாக ஹெட் ரவி பிஷ்னாய் எல்எஸ்ஜிக்கு எகென்ஸ்டாக 1.8 விக்கெட் ஆவரேஜ் இருக்கார். அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் 38 ஆவரேஜ் 34. பிரின்ஸ் யாதவ் 1.8 விக்கெட் ஆவரேஜ் ஈக்னா ஸ்டேடியம். அதுக்கப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சருமே எல்எஸ்ஜிக்கு எகென்ஸ்டாக 1.5 விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. நல்ல விக்கெட் ஆவரேஜ் இருக்குது. நல்ல விக்கெட்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு மேட்ச்சு. ஸோ பவுலர்ஸையும் ஈக்குவலாக பேட்டர்ஸ்க்கு ஈக்குவலாக கன்சிடர் பண்ணுறது இந்த மேட்ச்சுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ மற்றவங்களுடைய ஷார்ட்ஸ்ன்றதை பார்த்துடலாம். கெய்டன் மார்க்ரம் 30, மிச்சல் மாஸ் 27, 35, ரிஷப் பண்ட் பார்த்தாச்சு. ஸோ நிக்கோலஸ் பூரான் 34, 31, பட் டோட்டலி அவுட் ஆஃப் ஃபார்ம். இந்த சீசனில் ஒரு மேட்ச் கூட பெர்ஃபார்ம் பண்ணல. குறிப்பாக இந்த பிச்சில் எகெயின் இந்த சீசனில் இது வரைக்கும் நியூட்ரல் மேட்சாக தான் போயிருக்கு இந்த கிரவுண்டில். அதே மாதிரி நியூட்ரல் பிச்சில் கொடுத்தாங்கன்னா சத்தியமாக அடிக்கவே மாட்டார் நிக்கோலஸ் பூரான். அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்லேயே பஞ்சாப் கூடயே அவரால் பெர்ஃபார்மன்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. 250 அடித்தாங்க பஞ்சாப் கிங்ஸு. அடுத்து வந்தவங்களும் ஓரளவுக்கு டீசெண்டாக அடித்தாங்க. பட் நிக்கோலஸ் பூரான் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. பட் வந்துட்டு அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண கிடையாது. ஸோ இந்த மேட்ச் வந்து அவருக்கு சூட்டபுளாக இருக்காதுன்னு தான் என்னுடைய ஒப்பீனியன். ஸோ அதுக்கப்புறம் அப்துல் சமாத் 19, 17. அது முகுல் சௌத்ரி இப்போ தான் அவங்க கூட ப்ளே பண்ண போகிறாரு. பட் ஈக்னா ஸ்டேடியமில் அவருக்கு ஒரு டீசென்ட் ஸ்டாட்ஸ் இருக்குது. ஏன்னா கம்மி மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் ஓரளவுக்கு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் கம்மி பால்ஸில் சில ரன்கள் அடிச்சிருப்பார். அதனால் 42 ரன் காட்டுது. ஸோ முகமது ஷமி 1.2, 1.3 விக்கெட் ஆவரேஜ். ஆவேஸ் கான் 1.2, 1.2. அதுக்கப்புறம் பிரின்ஸ் யாதவ் இப்போ தான் ஆர்ஆர்கே எக்ஸ்ட்ரா ப்ளே பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பெருசாக பெரிய ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. ஏன்னா மணிமான் சேதாத்து இப்போ தான் ஆர்ஆர்கே எக்ஸ்ட்ரா ப்ளே பண்ணுவார். திக்வேஷ் ராத்தியும் அதே மாதிரி தான். பட் வென்யூவில் நல்ல விக்கெட் ஆவரேஜ் வந்து வச்சுருக்காங்க பிரின்ஸ் யாதவும் திக்வேஷ் ராத்தியும். ஸோ அதுக்கப்புறம் வைபவ் சூரியவன்சி 37, ஏக்னா ஸ்டேடியமில் இப்போ தான் ப்ளே பண்ண போகிறாரு. போன மேட்ச் வந்து நான் சொல்லியிருந்த மாதிரியே கொஞ்சம் பார்த்து நிதானமாக அடித்தார். ஒரு 46 அடித்தார். கடைசியில் வருண் சக்கரவர்த்தி பால் சுற்றிட்டார். அதனால் அவுட்டு. ஸோ இந்த பிச்சுமே கொஞ்சம் அவருக்கு சூட்டபிள் இல்லாத பிச்சு மாதிரி தான் எல்லாருமே நினைப்போம். அவரை வந்து ஒரு பியூர் ஹிட்டராக நம்ம வந்து பார்த்துட்டோம் அதிக ஸ்ட்ரைக் ரேட்டில் ப்ளே பண்ணி. பட் போன மேட்ச் வந்து ஒரு லோ ஸ்கோரிங் கேம். அப்போ பிச்சு எந்த ஒரு தன்மையில் இருந்திருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டார்டிங்கும் நமக்கு தெரியாது. ஏடன் கார்டன்ஸ் குட்டி கிரவுண்டு நல்ல ஒரு பேட்டிங் பிச்சுன்னு தான் பிச்சு ரிப்போர்ட்டுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் வைபவ் சூரியவன்சி எப்பயும் போல தான் ஆடுவார்னு நினச்சிருந்தோம். பிச்சுமே பேட்டிங் பிச்சாக தான் இருக்குதுன்னு நினச்சிருப்போம். பட் பிச்சும் வந்து லோ ஸ்கோரிங் பிச்சாக தான் இருந்திருக்கு. மேட்ச்சுமே அப்படி தான் போச்சு. பட் அதுலேயுமே 46ன்றது பொறுமையாக நிதானமாக பால்ஸ் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மெச்சூராக ஆடின மாதிரி தெரிஞ்சுது. ஸோ இந்த பிச்சுலேயும் அந்த மாதிரி ஆடுறதுக்கான ஒரு இது இருக்குது. ஸோ அதனால் வந்து வைபவ் சூரியவன்சியே ஒரு ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயராக இந்த மேட்ச்சில் போன மேட்ச்லேருந்து கன்சிடர் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ஒவ்வொரு மேட்ச்சுக்கு ஒவ்வொரு மாதிரி ஆடுறாரு. இந்த மேட்ச்சுமே அந்த மெச்சூர்னஸை வந்து காட்டினா தான் இதில் வந்து நிலைக்க முடியும். அப்படி இல்லைனா கண்டிப்பாக அவுட் ஆகிடுவார். ஏன்னா இந்த பக்கம் பவுலிங் போட போகிறது அவருக்கு ஓப்பனிங்கில் முகமது ஷமி. ஸோ ஃபஸ்ட்டு பாலில் 5 டைம் ஃபஸ்ட் பால் அவுட் எடுத்திருக்காரு. எல்லா பேட்டர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா முகமது ஷமி ஐபிஎல் ரெக்கார்டு ஃபஸ்ட்டு பால்லே 5 விக்கெட் எடுத்திருக்காரு மேட்சோட இன்னிங்ஸில். அதையுமே வந்து நோட் பண்ணிங்க. அதையுமே பார்க்கலாம் நம்ம. ஸோ எஸ்வி ஜெய்ஸ்வால் 46, 32, 28, த்ருஜுவல் 26, ரியான் பராக் 32, 28, சிம்ரன் ஹெட்மேயர் 34, 28, டோனமன் ஃபெரேரா 28. அப்புறம் இப்போ தான் டெபியூட் ஈக்னா ஸ்டேடியமில். அதுக்கப்புறம் விக்கெட் ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா ரவி பிஷ்னாயும் ஆர்ச்சர், ஜடேஜா 3 பேர் நல்ல ஒரு விக்கெட் காலம்ன்ற வச்சுருக்காங்க. மற்றபடி பிரிகேஷ் சர்மா, ஆண்ட்ரே பர்கர்லாம் இப்போ தான் ஈக்னா ஸ்டேடியமில் ப்ளே பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் துஷார் தேஷ்பாண்டே 1.3, 1.1 விக்கெட் ஆவரேஜ் இருக்குது. ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்டாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பவுலிங் டீம் ஆர்ஆர். இந்த பக்கம் ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பிரின்ஸ் யாதவ், முகமது ஷமி, ஆவேஸ் கான் இவங்க 3 பேர் தான் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. திக்வேஷ் ராத்தியுமே 2 பக்கம் ஈக்குவலாக பவுலிங் ஸ்ட்ரென்த்துன்றது இருக்குது. இந்த பக்கம் ஒரு ஆர்ச்சர்னால் அந்த பக்கம் ஒரு முகமது ஷமி இருக்கார். இந்த பக்கம் ஒரு ஆண்ட்ரே பர்கர்னால் அங்கே வந்து பிரின்ஸ் யாதவ் இருக்காங்க. ஸோ பேட்டிங்கை கம்பேர் பண்ணுறப்ப 2 டீமுமே இப்போ கொலாப்ஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க ரீசெண்ட் மேட்சஸில். ஸோ அதனால் வந்து நம்ம நியூட்ரலாக தான் இருக்கும். ஒன் சைடட் மேட்சாக போகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. ஸோ பவுலர் இம்பேக்ட் அனலைஸ் பார்த்துடலாம். ஸோ ரவி பிஷ்னாய், ஜடேஜா இவங்களோட இம்பேக்ட் இந்த மேட்ச் இன்னுமே கிரிட்டிக்கலாக இருக்கும். ஸோ ஜடேஜா இந்த மேட்ச்சுமே நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே முகமது ஷமி, பிரின்ஸ் யாதவ் இவங்களோட இம்பேக்ட் லெவல் கண்டிப்பாக ஹையாக இருக்கும். இந்த 4 பவுலர்ஸ் தான் இந்த மேட்ச்சுக்கான ஒரு டாப் பெர்ஃபார்மர்ஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெட்டல் எட்ஜ் நியூட்ரல் தான். எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நியூட்ரலாக தான் இருக்கும். ஹோம் கிரவுண்டு எலர்ஜி. பட் அந்த ஹோம் கிரவுண்ட்லேயே ரொம்ப மொக்கையாக தான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஆர்ஆர் கடந்த 2 மேட்சாக மொக்கையாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து மென்டல் ஏஜாக இருக்கட்டும், அவங்களோட டீம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஈக்குவலாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த பக்கம் மேட்ச் அப் மேட்ரிக்ஸ் பார்த்துடலாம். மேட்ச் அப் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்க்ரம் அண்ட் பூரான்
ஸோ இவங்களுடைய ஒரு எக்ஸலண்ட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின்னர் ஆடக்கூடிய ஒரு இவங்க தான். பட் ஸ்டில் அந்த கிரவுண்டு வந்து மேசிவ் கிரவுண்டாக இருக்கும். ஸோ ஸ்லாகிங் வந்து செட் ஆகாது. அதனால் வந்து ரவி பிஷ்னாய் வந்து கிட்டத்தட்ட இந்த சீசனில் அதிக விக்கெட்டுகளை வந்து பேட்டர்ஸ் வந்து அடிக்க போய் தான் வந்து விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ அதனால் ரவி பிஷ்னாய்க்கு இன்னுமே சூட்டபுளாக இருக்கும். ஜடேஜாவுமே நல்ல விக்கெட்ஸ்ன்றது எடுக்க முடியும் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும். இதில் அட்வான்டேஜ் டேரெக்டாக ஆர்ஆருக்கு தான். இந்த பக்கம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி நல்ல ஒரு பவர் ஹிட்டிங்கான ஓப்பனிங். ஸோ பட் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் நல்ல ஆவரேஜ் என்று வச்சுருக்காரு எல்எஸ்ஜிக்கு எகெயின்ஸ்டாக. ஸோ அந்த டோனை செட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இதுவாக இருக்கும். பட் என்ன ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா முகமது ஷமி நான் சொல்லி இந்த மாதிரி 5 டைம் வந்து ஃபஸ்ட்டு பாலில் விக்கெட் எடுத்திருக்காரு. இன்கேஸ் ஃபஸ்ட்டு பால் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் எடுத்துட்டாரு அப்படின்னா அடுத்து மடன்னு விழுந்துடுறாங்க இவங்களுமே. ஒரு ஜிடி மாதிரி டாப் 3 எடுத்துட்டா சொல்லி முடிஞ்சுன்ற மாதிரி ஆர்ஆருக்குமே இப்போ மிடில் ஆர்டர் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. அது காரணம் ஹெட்மயர் சுத்தமாக ஃபார்ம்லேயே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்குறோன்னா முக்கியமானது பார்த்துருவோம், கீ பேட்டில்ஸ். ஸோ ரிஷப் பண்ட்டை ரவி பிஷ்னாய் 2 டைம் அவுட் எடுத்திருக்காரு. அட்வான்டேஜ் ரவி பிஷ்னாய்க்கு தான், டியூ டு ரிஷப் பண்ட் பெருசாக ஃபார்மில் இல்லை. இந்த பக்கம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை முகமது ஷமி அவுட் எடுத்ததே கிடையாது இது வரைக்கும். 37 ரன் அடிச்சிருக்காரு 127 ஸ்ட்ரைக் ரேட்டில். ஸோ பட் இதை தான் நான் சொன்னேன், ஷமியோட ரெக்கார்டு என்னென்னா ஃபஸ்ட்டு பாலில் 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு அவருக்கு அட்வான்டேஜாக இருக்கும். பட் டோட்டலாக பார்க்குறப்ப எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு தான் அட்வான்டேஜ். ஏன்னா முகமது ஷமிக்கு அவர் அவுட் ஆனதே கிடையாது இது வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம், பேட்டில் 3. இதில் நிக்கோலஸ் புரான் விசஸ் ஜடேஜா. இதில் ஜடேஜா ஒரு 5 மேட்ச்சில் ஒரு மேட்ச்சுக்கு நிக்கோலஸ் புரானா விக்கெட் எடுத்திருக்காரு. சில டேரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜடேஜாவுக்கு தான் அட்வான்டேஜ்ன்றது இருக்குது. ஸோ அடுத்து பேட்டில் 4ன்றதை பார்த்துடலாம். பேட்டில் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரியான் பராக் விசஸ் ஆவேஸ் கான் 2 டைம் விக்கெட் எடுத்திருக்காரு. அதனால் அட்வான்டேஜ் வந்து ஆவேஸ் கானுக்காக இருக்குது. டியூ டு ரியான் பராக் சுத்தமாக ஃபார்ம்லேயே கிடையாது. ஸோ அவருடைய வேரியேஷன்ஸை போட்டு எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். ஸோ அடுத்து லாஸ்ட்டு என்ன பார்க்குறோன்னா மிச்சல் மார்ஷ் விஸ் ஆர்ச்சர். ஸோ ஆர்ச்சருக்கு தான் அதில் வந்து அட்வான்டேஜ்ன்றது இருக்குது. காரணம் இதில் வந்து ஃபஸ்ட்டு பால் விக்கெட் ஆர்ச்சருமே 5 டைம்ன்றது எடுத்திருக்காரு. போன மேட்ச் கூட பார்த்தோம் நம்ம. ஸோ டிம் சைஃப்ரூட்டை ஃபஸ்ட்டு பால் வந்து விக்கெட்ன்றது எடுத்தார் ஆர்ச்சரு. ஸோ இதில் டேரெக்டாக மிச்சல் மார்ஷுக்கும் ஆர்ச்சருக்கும் ஒரு பேட்டில் நடக்கும். ஏன் ஏடின் மார்க்ரம் வந்தாலும் அவருக்கும் பேட்டில் நடக்கும். ஸோ லெஃப்ட் ஆர்ம் பேஸ் வரதுக்கு ஆண்ட்ரே பர்கர் அவருமே வந்து இவங்க 2 பேர்த்துக்குமே ட்ரபுளாக இருப்பார். ஸோ பார்க்கலாம் மேட்ச் எப்படி போகுன்னு சொல்லிட்டு இதுதான் வந்து பேட்டில்ஸ் பார்த்து வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபேண்டசி டீம் செலெக்ஷன். ஸோ ரிஷப் பண்ட் சேஃப் 11, நிக்கோலஸ் புரான், எஸ்வி ஜெய்ஸ்வால், ஏடின் மார்க்ரம், ரியான் பராக், ரவீந்திர ஜடேஜா, மிச்சல் மார்ஷ், அதுக்கப்புறம் ரவி பிஷ்னாய், முகமது ஷமி, ஆர்ச்சர், ஆவேஸ் கான். ஸோ ஆவேஸ் கானுக்கு பதிலாக ஒரு பிரின்ஸ் யாதவ் ட்ரை பண்ணாங்க. அவரோட ஒரு பெட்டர் விக்கெட் டேக்கிங் நல்ல ஒரு பர்பிள் கேப் இதில் இருக்கார். ஸோ அதனால் வந்து அவரை ட்ரை பண்ணலாம். பட் இந்த பிச்சு ஆவேஸ் கானுக்கு கொஞ்சம் சூட்டபுளான பிச்சு தான். நிறையா விக்கெட்ஸுமே இந்த வென்யூவில் எடுத்திருக்காரு. பிகாஸ் ஆஃப் த ஈக்னா ஸ்டேடியம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோ பிச்சு. ஸோ இந்த கட்டர்ஸு வேரியேஷன்ஸ்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஆவேஸ் கான் அதை நல்லாவே பண்ணியிருக்காரு. டெத்துலேயுமே இந்த வென்யூவில் நல்லாவே போட்டிருக்காரு. ஸோ முடிவு பண்ணிக்கோங்க, பிரின்ஸ் யாதவ், ஆவேஸ் கான். ஸோ இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தரை வந்து பிக் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கேப்டன், வைஸ் கேப்டன் ரவீந்திர ஜடேஜா ஒரு நல்ல சூட்டபுளாகவே இருக்கும். ஜடேஜா எகெயின் ஒரு 4 ஓவர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சில மேட்ச்சில் ஸ்டார்டிங்லாம் வின் பண்ணிட்டு இருந்த மேட்சஸ்லாம் ஜடேஜா பவுலிங்கே போடலை. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக இந்த பிச்சில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ட்ரம்பி பிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முகுல் சௌத்ரி, த்ருவ் ஜுரேல், நிக்கோலஸ் புரானுக்கு போகிறா ஒரு த்ருவ் ஜுரேல் ட்ரை பண்ணுறான். இன்னும் சேஃபாக இருக்குது. நிக்கோலஸ் புரான் சுத்தமாக ஃபார்மில் இல்லை. ஒரு 2 மேட்ச் த்ருவ் ஜுரேலாச்சும் அடித்தார். ஸோ பிரின்ஸ் யாதவ், ஆவேஸ் கான் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா கேப்டன் வைஸ் ஸ்ட்ராட்டஜி பார்த்துருவோம். எல்எஸ்ஜி பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை கேப்டனாக போட்டு ரவி பிஷ்னாயை வைஸ் கேப்டனாக போட்டுக்கோங்க. இது என்ன பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா எல்எஸ்ஜி பவுல் ஃபர்ஸ்ட்னு இருக்குது. ஸோ அது ஆர்ஆர் கேப்டன் போகிறோன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் தான் இதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் கொஞ்சம் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது ஈக்னா ஸ்டேடியமில். அதனால தான் இப்போ ஆர்ஆர் பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்கன்னா ரிஷப் பண்ட்டை கேப்டனாக போட்டு டியூ டு நல்ல ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. பட் இப்போயுமே கொஞ்சம் ஒரு 2 மேட்சாக ஓரளவுக்கு ஃபார்முக்கு தெரிகிறாரு. 1-2 மேட்ச், ஒரு மேட்ச் விட்டு ஒரு மேட்ச் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் வைஸ் கேப்டன் வந்துட்டு ரவீந்திர ஜடேஜாவை ட்ரை பண்ணிக்கலாம். இதுதான் வந்து கேப்டன் வைஸி சாய்ஸ். ஸோ ஆர்ச்சரை கூட ட்ரை பண்ணலாம். ஃபைனலாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆர்ஆர் தான் 56% வந்து வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மேட்ச்சை. அதுக்கான அனாலிசிஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இதுதான் நம்மளுடைய வீடியோ லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலை மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.